ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னப்பா விஜய் டிவி ப்ரொமோ மேலே ப்ரொமோ விட்டு செம்ம ஷாக் கொடுக்குறாங்க போல இருக்கு. மற்ற பிக் பாஸ் காமன் மேன் வந்து அது எல்லாத்துலேயுமே தான் நடக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் தமிழுக்கு வந்து இந்த காமன் மேன் ஷோ புதுசு அப்படின்னு சொல்லும்போது, புதுசு கண்ணா புதுசு அப்படின்னு நம்ம விஜய் சார் அரசியலுக்கு புதுசாக வந்த மாதிரி இந்த காமன் மேன் ஷோவும் பிக் பாஸ்க்கு புதுசு தான். பட் ஆனால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா செம்மையாக இருக்க போகுது. எல்லா சீசனும் கெத்து பிக் பாஸ் தமிழ் 10 அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சீசன் 10 அப்படின்னு வந்து ப்ரொமோலாம் விட்டுருக்காங்க. விஜய் சேதுபதி சார் வந்து டான்ஸ் நல்லா இருந்ததான்றத விட அவரோட காஸ்டியூம் நல்லா இருந்தது. நான் கூட நம்ம வீடியோஸ்ல போட்டிருந்தேன். சர்க்கஸ் கூடாரெல்லாம் நல்லா தான் இருக்கானே, கோமாளியா இருப்பா அப்படின்னா சீசனுக்கு யாரையாச்சும் ஒருத்தவங்க காமெடி பீஸ் ஆக்கிடுவாரு அவரு விஜய் சேதுபதி சார் அப்படின்னும் போது நம்ம சீசன்ல போன சீசன் வந்து பார்வை தான் நம்ம பேசியிருந்தோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தோம் பாரு காமராஜ்னு சொல்லும்போது, இந்த வாட்டி இவங்க போட்ட ப்ரொமோல கூட இது வரைக்கும் நடந்த சீசன்ஸ்ல இருந்த அந்த ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து போட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அதுல சீசன்ல வின் பண்ண அந்த சீசனுக்கான வின்னருக்கான லெகசியை விடவும், அந்த சீசன்ல ட்ரெண்ட் ஆனவங்களுக்கான லெகசி தான் இருந்ததுன்னா, அதுல நம்ம பாருவோட விஷயங்களும் இருந்தது. ரெட் கார்டை தான் காமிச்சாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு வாங்க பிரதீப் அவர்களையும் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வின்னருக்கான லெகசியே பிக் பாஸ்ல இல்ல. ஏன் நம்ம ஆரிய கூட காட்டலையே, ஓவியாவை தானே காட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதுதான் இந்த பிக் பாஸ்க்கு எப்பயுமே இருக்கிறதுக்கான ட்ரெண்டு. நம்ம இவங்க வந்து வின்னர் ஆகணும்னு யோசிச்சாலுமே வின்னருக்கு வர லெகசியை விடவும், அங்க அந்த சீசன்ல நெகட்டிவா வைரல் ஆகுறாங்களோ, பாசிட்டிவா வைரல் ஆகுறாங்களோ, ஆனா அவங்க தான் அந்த சீசனுக்கான ட்ரெண்டா இருப்பாங்கன்னா, இப்போ இவங்க போட்ட ஆல் சீசன் கெத்துலயும் அப்படிதான் நம்ம பாரு வந்தாங்கன்னு சொல்லும்போது, பாரு நெகட்டிவாவே தான் இவங்க சீசன் ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பட் ஆனா அந்த நெகட்டிவையும் பாசிட்டிவ் ஆக்குனது பாரு மட்டும்தான் அப்படின்னும் போது, நம்போ பாருக்கான விஷயங்கள எந்த அளவுக்கு பேசியிருக்கோம் அப்படிங்கிறத விடவும், இப்போ அவங்க எந்த அளவுக்கு சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்க. ஏன் இப்ப இந்த காமன் மேன் ஷோ கூட அவங்க ஜட்ஜா வந்திருக்கலாம், ஹோஸ்ட்டா வந்திருக்கலாம். எல்லாரும் பேசுறாங்க. நம்ம சேனல்லயே அந்த வீடியோவ போட்டிருந்தோம். அப்படின்னு சொல்லும்போது, மாயா தான் ஹோஸ்ட்டா வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல காமன் மேன் ஷோ நிஜமாவே சூப்பரா இருக்க போதா அப்படின்னு கேட்டா, அத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். என்னதான் காமன் மேன் ஷோ நம்ம தமிழுக்கு புதுசுனாலும், தெலுங்குக்கு வந்து அது வந்து ஆல்ரெடி அவங்க நெறைய அந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எல்லா சீசனுமே கெத்தா இருந்ததுன்னு சொல்லும்போது, எல்லா சீசனும் தனித்தனியா தான் வந்துச்சு. அத நம்ம கவனிச்சே ஆகணும். அதாவது மலையாளம் ஃபர்ஸ்ட் வரும், தெலுங்கு வரும், அதுக்கப்புறம் தமிழ் வரும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாட்டி பெங்கால கூட வரப்போதாங்க ஃபர்ஸ்ட்டு. அவங்க தான் இந்த பிக் பாஸ் சீசன்ல ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க. ஐ மீன் பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க. அதுல நம்ம சௌரவ் கங்குலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரோடதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலரோடது ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர். இப்ப நம்ம எந்த அளவுக்கு தோனிய பேசுறோமோ, அதே அளவுக்கு ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி அவங்களெல்லாம் நம்ம பேசாம இருந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நானும் சௌரவ் கங்குலி அவரோட ஃபேனா இருந்திருக்கேன். அவரோட பீரியட்ல அவருக்கான ஒரு ஃபேனா கபில் தேவ் சார் அப்பல்லாம் வரும்போது, ஸோ அந்த சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சௌரவ் கங்குலி அவரும் வந்து பெங்கால்ல அவர் தான் ஹோஸ்டா இருக்காரு, வரப்போறாரு அப்படின்னு சொல்லும்போது, எல்லா லாங்குவேஜுமே ஒண்ணா காம்படிட் பண்ணும்போது தமிழ் சீசனோடது இது வந்து எந்த அளவுக்கு கெத்தா இருக்கும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனாலேயே ப்ரொமோவ வந்து இவங்க வந்து ஒரே நாள்ல 2, 3 ப்ரொமோலாம் விடுற அளவுக்கு வந்து இப்பதான் சூடு ஏத்துறாங்க அப்படின்வாங்க. அந்த ஒரு ஹைப் வந்து இப்பதான் குடுக்குறாங்க. சுட சுட நியூஸ் குடுக்கறது அப்படிங்கிற இடத்துல இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தது. இப்ப சுட 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 ப்ரொமோ குடுக்குறாங்களாமா. ஆனா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ஒரு என்ன சொல்றது? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கும், இந்த பிக் பாஸோட விஷயங்கள் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இல்லை அட்லீஸ்ட் வீடியோ பார்த்தப்பறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அப்பதான் சஜஸ்ட் பண்ணும் வீடியோ. அதுக்கப்புறம் என்னதான் பிக் பாஸ் இப்போ கெத்து ஆல் சீசன் கெத்து பிக் பாஸ் 10ன்னு நம்ம சொன்னாலும், இப்போ கெத்தா போயிட்டு இருக்கிறது விஜய் சாரோட பாலிடிக்ஸ் அந்த லைவ் தான் அப்படின்னும் போது, லைவ் இப்போ முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் விஜய் சார் பாலிடிக்ஸ் தான் டெய்லி ட்ரெண்டிங் நியூஸா இருக்கணும் போது, அதை விட மிஞ்சின வகையில விஜய் சேதுபதி சார் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இது அவர் இது அவருக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் விஜய் சேதுபதிக்குன்னா. இன்னொரு சேலஞ்ச் எல்லா லாங்குவேஜஸும் ஒன்னா வரப்போகுது. செப்டம்பர் மந்த் அப்படின்னா ஹிந்தி உட்பட எல்லாம் ஒன்னா வரப்போகுதுன்னா, ஹிந்தில 20th சீசன் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் ஒண்ணா வரப்போகுதுன்னும் போது, இது இன்னுமே அவங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருக்க போகுது விஜய் டிவிக்கு, விஜய் சேதுபதிக்குன்னும் போது, டிஆர்பி ரேட்டிங்கும் வந்து நம்ம தமிழ் தான் எப்பயுமே லீஸ்டா இருக்கும். ஜென்ரலாவே
நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆகும்போதே தமிழ் லீஸ்டா இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே அவங்களுக்கு வந்து இது வேற லெவல் சேலஞ்சா தான் விஜய் டிவிக்கு இருக்க போகுதுன்னா, இவங்க உருட்டுற உருட்டெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் அதுக்கான கிரியேட்டிவ் டீமை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுறதோ, அந்த சாட்டர்டே சண்டே ஆனா யார் எலிமினேட் பண்ணவங்கிறத இவங்க ஒரு ட்ரிக் அண்ட் ட்ராக்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த ட்ரிக்கெல்லாம் விட்டுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் விட்டுட்டு நிஜமாவே அந்த கேம்க்குரிய ஃபேரோட அந்த விஷயங்களை பேசும்போதும் ஆங்கர் அதை வந்து ஹோஸ்ட் அதை வந்து அந்த ஷோவை கொண்டு போகும்போதும் தான் அந்த ஷோக்கான ஹைப் ஏறும் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், போன சீசன்ல தெலுங்கு பிக் பாஸும் 2 வீக்ஸ் ரிவ்யூ பண்ணேன்னு சொல்லும்போது அப்படி இத்தனைக்கும் நம்மளுக்கு வந்து சாட்டர்டே சண்டேல யார் வந்து எலிமினேட் ஆவாங்கன்றதையே ஒரு விஷயமா வச்சுதான் அந்த ஹைப்பை கொடுப்பாங்க சாட்டர்டே சண்டேல. ஆனா தெலுங்கு பிக் பாஸ் அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து தெலுங்கு யூடியூபர்ஸ் வந்து அந்த ஷோவை ரிவ்யூ பண்றவங்க ஆல்ரெடி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க கரெக்டா அந்த ஜனங்களோட ஓட்டிங் ரேட்ல இவங்க தான் லிஸ்ட் இருக்காங்க, இவங்க தான் வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்கன்னா அது அவங்க தான் ஆவாங்க. நம்ம தமிழ் பிக் பாஸ் மாதிரி உருட்டி உருட்டி இவங்க தான் லிஸ்ட்ல இருக்காங்க ஓட்டிங், ஆனா வந்து நாங்க எலிமினேட் பண்றது வேற ஆளை தான் எலிமினேட் பண்ணுவோம், இவங்க ஹைப்ல தூக்கி வைப்போம் அப்படிங்கிற உருட்டெல்லாம் தெலுங்கு பிக் பாஸ்ல எல்லாம் கரெக்டா அவங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸே இருக்காது வீக்கெண்ட்ல எலிமினேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா கரெக்டா அவங்க அந்த ஓட்டிங் வச்சு தான் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஷோலையுமே வந்து நீங்க வந்து கேம் ஆட வந்திருக்கீங்களா, இல்லைன்னா வந்து எமோஷனலா பாசம் கொட்ட வந்திருக்கீங்களா, அண்ணன் தங்கச்சி அப்பா பொண்ணு அக்கா தங்கச்சிலாம் பாசம் கொட்டினீங்கன்னா அப்புறம் இந்த ஷோக்கு நீங்க குவாலிஃபை எல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஹாஷாவே நாகார்ஜுன் சார் சொல்லுவாரு. அதுக்கான ஆக்டிவிட்டிஸும் அங்க வந்து சாட்டர்டே சண்டேல அந்த அளவுக்கு இருக்கும். அதையுமே நான் பார்த்திருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, போன சீசன் நான் 2 வீக்ஸ் ரிவ்யூ பண்ணதுல அப்பா பொண்ணு, ஏன்னா செலிபிரிட்டிஸ்ன்னு காமன் மிஸ் வித் செலிபிரிட்டிஸ் தான் போன சீசன் பண்ணாங்க தெலுங்கு பிக் பாஸ்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு பேர் கூட நல்லா ஆக்டர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவரும் இந்த சைட்ல இன்னொரு பொண்ணு அப்பா பொண்ணுன்ற பாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கேம் ஆட தான் வந்திருக்கீங்க தவிர அப்பா பொண்ணு பாசத்தை கொட்டுறதுக்கு வரல அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன எமோஷனல் கனெக்டா அந்த பொண்ணு வந்து இவருக்கு வந்து ஏதோ ஒரு மாய்ஸ்சர் கிரீமோ ஏதோ சம்திங் கொடுத்துருக்கோம், இல்லைன்னா இவரும் அந்த பொண்ணுக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னும் போது அந்த கிஃப்ட் எல்லாம் உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது பார்த்தா தானே உங்களுக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வரும், அது பார்க்கும்போது தானே நீங்க எமோஷனல் கனெக்ட் ஆவீங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங்கே இங்க இருக்கக்கூடாது. கரெக்டா அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஆடணும், அவங்கவுங்க யாருக்காகவும் யாரும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற இடத்துல அந்த விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம தமிழ் பிக் பாஸ் தான் அப்படி இல்லையே, குரூப்பிசம் சேர்ந்து சேர்ந்து பண்ணுவாங்க. கனியக்காவை அக்கான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தம்பின்னு அவங்க சொல்லுவாங்க விக்ரம, அப்படி ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் போன சீசன் பார்த்தோம். இல்ல எல்லா சீசனுமே அந்த குரூப்பிசம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா குரூப்பிசம் வச்சுதான் விளையாடுவாங்க, பாண்டிங் வச்சுதான் விளையாடுவாங்க. கனியக்கா கிட்ட வந்து நான் வந்து ஹாஷாவே நடந்துக்க மாட்டேன், கனியக்காவை வந்து ஒரு ஒரு கேம்ல கூட நான் தோக்கடிக்க மாட்டேன், அவங்களுக்கான சரியான காம்படிட்டரா நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற அளவுல சபரிலாம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவுக்கு வந்து இங்க ஒரு ஒரு விஷயங்கள் போயிட்டே இருக்கும் தமிழ் பிக் பாஸ். ஆனா அந்த உருட்டெல்லாம் உருட்டாம ஃபேரா அந்த கேம், அது கேம் ஷோ அப்படிங்கிற, நீங்க பாசத்தை வெளியில போய் காட்டிக்கோங்க, எங்க கேமோட தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற இடத்துல ஹோஸ்ட் ரொம்பவே தெளிவா ரொம்ப ஸ்ட்ரிக்டா கட் அண்ட் ரைட்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஷோவை இவங்களால ஹிட் பண்ண முடியும் இந்த சீசன்ல. ஏன்னா டிஆர்பி ரேட்டிங் தமிழ் தான் டவுனா இருக்க போகுதுங்கிறதுல டவுட் இல்லை. அப்ப அந்த தமிழ் ஹைப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ப்ரொமோ போட்டா மட்டும் பத்தாது, அந்த கண்டென்ட் விஷயத்தையும் நீங்க வந்து அதை கரெக்டா கராரா ஹோஸ்டிங் வந்து வீக்கெண்ட்ல பண்றதுலையுமே தான் காட்டணும் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்கும். நம்ம சேனல்லையுமே போன வாட்டி விஜய் சேதுபதி சார் ரொம்பவே வந்து அக்ரெசிவாலாம் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா அவர் ஃபேரா பண்ணல சாட்டர்டே சண்டே. முக்கியமா வீக்கெண்ட் ஃபுல்லா ரிவ்யூ பண்ண, வீக்கெண்ட்ல வந்து ஷோ பண்ணக்கூடிய அவர் வந்து வீக் ஃபுல்லா அந்த ஷோவை பார்த்துட்டு வரமாட்டாரு, லைவ் பார்த்துட்டு வரமாட்டாரு, ஜஸ்ட் வந்து கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு வராரு, இல்லைன்னா சோஷியல் மீடியா மட்டும் பார்த்துட்டு வராரு, இல்லைன்னா வந்து 1 hour மட்டும் தான் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்றாரு, லைவ் பார்க்கறது இல்லை அப்படின்னும் போது இப்பயுமே அவருக்கான கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, நிறைய படங்கள் லைனா இருக்கு அப்படின்னும் போது இப்போ போட்ட ப்ரொமோ கூட அவசர அவசரமா வந்து ப்ரொமோ ஷூட் பண்ணியிருக்காங்க, நைட்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க, அவர் ஏதோ ஷூட்டிங் போயிட்டு வந்து பண்றாங்க அப்படின்னும் போது நீங்க இவ்வளோ அலப்பறைக்கு நடுவுல இந்த பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது நீங்க வந்து அந்த ஷோ பார்த்துட்டு ஹோஸ்ட் பண்றீங்களா, இல்ல பார்க்காம ஜஸ்ட் வந்து விஜய் டிவி சொல்றதை மட்டும் ஸ்கிரிப்டா ஹோஸ்ட் பண்றீங்களான்னும் போது அது ஃபேராவே இல்லை போன சீசன்லன்னு சொல்லும்போது, இந்த சீசன் அப்படி உருட்டினீங்கன்னா வேலைக்கு ஆகாது சார். நீங்க லைவ் பார்த்துட்டு நிஜமாவே அந்த ஷோல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்து ஹோஸ்ட் பண்ணா மட்டும்தான் இந்த சீசனை நீங்க தூக்கி நிறுத்த முடியும். இல்லைன்னா மற்ற லாங்குவேஜஸ்க்கு நடுவில் இது கண்டிப்பா அந்த ஒரு டிஆர்பி டிராப் ஆகும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா போன சீசன் அவ்வளோ டிராப் ஆச்சு. பாரு இல்லைன்னா பிக் பாஸ் சீசன் 9 இல்லை, பாருவை மட்டும் வச்சுதான் அந்த சீசன் ஃபுல்லா ஓட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி பாரு மாதிரி யாராவது இழிச்சவா இந்த சீசன்லயே கிடைச்சாங்கன்னா அவங்க மேல ஷோ ஓட்டினாலுமே இந்த சீசன் போறது கஷ்டம். ஏன்னா இது மற்ற லாங்குவேஜ் கூட இந்த வாட்டி காம்படிட் பண்ணும்போது சேம் டைம் சேமா எல்லாம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, டாஸ்க்கு கூட நீங்க டிப்பி காப்பி அடிச்சு போன சீசன்ல தெலுங்குல வச்ச அதே டாஸ்க் எல்லாம் நீங்க வந்து தமிழ்ல வச்சுங்க ஒரு சிலர்லாம் சொல்லும்போது, இப்போ அது வந்து எல்லா சீசனும் ஒன்னா வரும்போது
கண்டிப்பா ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க உங்களுக்கான கிரியேட்டிவ் டீம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அப்படின்ற இடத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வைக்க போறீங்க அப்படின்னு நாங்க பார்க்க தான் போறோம். அப்படி ஷோ ஒழுங்கா போலனாலுமே, அந்த ஷோவ தூக்கி நிறுத்துறதுக்காக நீங்க வாரம் வாரம் ஒரு உருட்டு உருட்டுவீங்கல்ல, சாட்டர்டே, சண்டேல. அத நாங்க ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா, ஷோவ விடவும் நீங்க தான் வைரல் ஆவீங்க அப்படின்னும்போது, ஷோ வைரல் ஆக போறதில்ல. தமிழ் சீசனோட ஹோஸ்ட் வந்து ரொம்ப வந்துட்டு சீப் என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு டவுன் டூ என்ன சொல்றது? ஆ ரொம்ப வந்து சரியா பண்ணல. ரொம்ப வந்து டிஆர்பி டவுனா இருக்கு. தமிழ் பிக் பாஸ் தான் அப்படிங்கிற லெவல்ல நீங்க தான் சார் ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுவீங்க. அதனால கொஞ்சமாவது ஷோவ ஃபேரா நடத்துங்க. அதே சமயத்துல லைவ் பார்த்துட்டு வந்து பண்ணுங்க. ஏனோ தானோன்னு ஷோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹோஸ்ட் இந்த வாட்டி விஜய் சேதுபதி சார்ன்றது போன சீசன் முடிஞ்சோனமே நெறைய பேருக்கு பிடிக்கவே இல்ல. நம்ம சேனல்லுமே நெறைய பேர் வந்து இந்த சீசன்லாம் நான் பார்க்க மாட்டேன் சிஸ்டர். ஏன்னா விஜய் சேதுபதி ஹோஸ்ட்னா எனக்கு பார்க்கவே பிடிக்காது ஷோ அப்படின்ற அளவுல இருக்காங்கன்னா, உங்க மேல ஜனங்களுக்கு ரொம்பவே அதிருப்தி இருக்கு. ஸோ அத நீங்க சரி பண்ணணும்னா கொஞ்சமாவது ஃபேரா நடத்துங்க. விஜய் டிவிக்குமே இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போது மத்த லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணும்போது. சரி அந்த காமன் மேன் ஷோ இவ்ளோ பெரிய ஹைப் குடுத்துட்டீங்களே, ப்ரொமோவ அந்த அளவுக்கு விட்டுருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா, ப்ரொமோவ ஏதோ ஷார்ட்ஸ்ல விட்டுருக்காங்கங்க. தேடி தேடி போய் பார்த்தா தான் அந்த ஷார்ட்ஸே பார்க்க முடியுது. ப்ரொமோவா விடல. பிடிஎஸ் மாரி விட்டுருக்காங்க. கொஞ்சம் அங்கங்க பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் மாரி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அத கூட ஒழுங்கா விட மாட்டீங்களா? அக்னி பரீட்சைன்னு சொல்லிட்டு தெலுங்கு பிக் பாஸ்லலாம் ப்ரொமோ அந்த அளவுக்கு வேற லெவல்ல விட்டுருக்காங்க. நீங்க அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் காட்டிட்டு, அங்க கொஞ்சம் பிச்சு போட்டு, இங்க கொஞ்சம் பிச்சு போட்டு பரோட்டா கதையா, அங்கங்க கொஞ்சம் காட்டி வச்சிருக்கீங்க. டீம் ப்ளூ டீம் காட்டியிருக்கீங்க, நடுவுல மட்டாஸ்க்கு காட்டியிருக்கீங்க, அதுக்கப்புறம் அங்க இருக்க கண்டஸ்டன்ட்ஸ காட்டியிருக்கீங்க, திடீர்னு அந்த 3 ஜட்ஜஸ் வராங்க, ஹோஸ்ட் மாயா வராங்க, அப்படின்னும்போது பிடிஎஸ் மாரி காட்டி வச்சிருக்கீங்க. அதையும் பார்க்க முடியல. அந்த ஷார்ட்ஸ்ல தான் தேடி போய் பார்க்க முடியுது. நெறைய பேருக்கு வந்ததே கூட தெரியல. காமன் மேன் ஷோ ப்ரோமோ அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படி நிஜமாவே காமன் மேன தான் வந்து போட்டிருக்கீங்களா? பெரிய பெரிய யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க விஜய் டிவிலேருந்து உருட்டியிருக்கீங்களான்னா, காமன் மேன தான் போட்டிருக்கிற மாரி கேள்விப்படுறோம். ஸோ அதுக்கான விஷயங்களையும் வந்துட்டு அந்த ஒரு நேம் லிஸ்ட்டெல்லாம் நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு யாராவது இது தெரிஞ்சிருக்கு, இல்ல அவங்கள தான் நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க. உங்க ஊர் ஏன்னா முனியம்மான்னு சொல்லக்கூடியவங்க ரொம்பவே இப்போ வைரல் ஆயிட்டு இருக்காங்க. காமன் மேன் ஷோல அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க ஸ்டில் இருக்காங்க அந்த ஷோல அப்படின்னும்போது, நம்மளுக்கு இது ஆகஸ்ட் 16 தான் இந்த லான்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது, அது போட்ட ப்ரோமோலாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. பட் ஆனா நிஜமாவே அவங்கலாம் காமன் மேனா அப்படிங்கிறத மீறி, அந்த செட்டெல்லாம் பார்த்தா இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பட் ஆனா இவங்க அதில வைக்கக்கூடிய ஆக்டிவிட்டியோ, அத வந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து செலக்ட் ஆனவங்க ஒரு 5, 6 பேர் செலக்ட் ஆவாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபில்டர் பண்ணி 5, 6 பேர் செலக்ட் ஆவாங்க. அவங்கள தான் பிக் பாஸ்க்குள்ள அனுப்ப போறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எப்பயும் போல விஜய் டிவி ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் வந்துருவாங்க. அப்படின்னும்போது அவங்க கூட அப்போ ஆஸ் யூசுவல் போன சீசன்ல நான் சொன்ன மாரி தெலுங்கு பிக் பாஸ்ல காமன் மேன் வித் செலிபிரிட்டீஸ். காமன் மேன்ல ஒரு 7 பேர் இருந்தாங்க. செலிபிரிட்டீஸ்ல ஒரு 7 பேர் இருந்தாங்க. டோட்டலாவே ஒரு 15, 16 தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதே பேட்டர்ன்ல தான் இந்த வாட்டி தமிழ் நடத்த போறாங்க போல. ஏன்னா காமன் மேன்லேருந்து ஒரு 6 பேரோ, 7 பேரோ செலக்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த ஒரு ஷோ வந்து காமன் மேன் ஷோ எப்படி ஆகும்னா, டாஸ்க் மட்டும் நம்மளுக்கு போட போறாங்க. அதுவும் எப்பன்னா நைட் 9:30க்கு டெய்லி வரப்போகுது. வீக்கெண்ட்ல 5:30க்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சாட்டர்டே, சண்டேல வீக்கெண்ட்ல 5:30க்கும் டெய்லி வந்து 9:30க்கு வரப்போகுது விஜய் டிவில அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இதுவரைக்கும் அப்போ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ஷோ தான் இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு அது ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது. ஸோ அந்த இப்போ ரெட் டீம் இஸ் ப்ளூ டீம் கூட அங்க ரெட் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல அந்த டாஸ்க் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணி 12 மெம்பர்ஸ் வந்து இப்போ உள்ள இருக்காங்க ஃபில்டர் பண்ணது. அதுலேருந்து ஒரு 5, 6 பேர் செலக்ட் பண்ணி இல்ல மேக்ஸிமம் 7 பேர் செலக்ட் பண்ணி பிக் பாஸ்க்கு அனுப்புவாங்க.